ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ப்ரெட் தான் எடுத்திருக்கேன். காமனாகவே பார்த்தீங்கன்னா ப்ரெட் வச்சு நிறைய ஸ்நாக் பண்ணலாம். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவுமே இருக்கும். ஈவினிங் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்குமே ஏதாவது டீ கூட எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிடணும் போல தான் தோணும். அது எது வேணாலும் இருக்கட்டும். நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி சாப்பிடுவேன். ஸோ டீ ஆல்ரெடி போட்டு தனியாக நான் எடுத்து வச்சிட்டேன். ஒரு பிளேட் எடுத்து அதில் 4 ப்ரெட் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஆள் மட்டும் இதை சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு 4 ப்ரெட் கரெக்டாக இருக்கும். 2 பேர் சாப்பிடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 ப்ரெட் எடுத்திருக்கேன். இதுக்கு மெயினாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நெய் தான் வேணும். சில பேருக்கு கீ டேஸ்ட் பிடிக்காது. கீ டேஸ்ட் பிடிக்காமல் இருந்தது அப்படின்னா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் கீ இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்து அதை உருக்கிக்கிறேன். நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். நான் அதுக்கு மேலே தான் நம்ம ப்ரெட் வைக்க போகிறோம். ஸோ அதுதான் மெயின் டேஸ்ட்டே. அதனால் நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 ப்ரெட் எடுத்து நான் மேலே போட்டுடுறேன். கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு தீஞ்சிரும். ஸோ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அந்த சைடில் உள்ள கேப்லேயுமே நான் நெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் நான் போட்டுக்கிறேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெட் எக்கில் டிப் பண்ணி போட்டு சாப்பிடுவாங்க. அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம திருப்பி அதை போட்டுக்கலாம். ஏன்னா ஒரே சைடாக இருந்தால் தீஞ்சிரும். ஸோ அதனால் திருப்பி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அவசரப்பட்டு நம்ம டக்குன்னு போதும் அப்படின்னு எடுத்துகிட்டா அந்த டேஸ்ட் இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக அகைன் கீ எடுத்து நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் லீன் பாடி தான். ஸோ அதனால் கீயை நிறையா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. வெயிட் தான் போடும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா தோசை கரண்டி இருக்கு இல்லையா? ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா அந்த ப்ரெட்டை நான் அமுக்கி விட்டுப்பேன். அது மாதிரி பண்ணும்போது தான் நல்ல கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறுசாகவே சாப்பிட்றலாம். இது பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. இது கூட கொஞ்சமாக நான் ஜாம் வச்சு நான் சாப்பிடுவேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.